வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரரான திடீரென கார் விபத்தில் சிக்கி மரணமடைந்த சம்பவம் உலகமெங்கும் இருக்கும் கால்பந்து வீரர்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் உலகமெங்கும் இருக்கும் ரசிகர்களை உலுக்கியிருக்கிறது. என்ன தகவல், என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கால்பந்து உலகை உலுக்கிய சம்பவம். கார் விபத்தில் 28 வயதான பிரபல வீரர் பலி. ரசிகர்கள் அதிர்ச்சி. போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த பிரபல கால்பந்து வீரரான தியாகோ ஜோட்டா, அவருடைய வயது 28, ஸ்பெயினில் கார் விபத்தில் சிக்கி பலியாகியிருக்கிறார். வடமேற்கு ஸ்பெயினில் உள்ள ஜமாரா அருகே கார் விபத்தில் உயிரிழந்த செய்திகள் தெரிவிக்கிறாங்க. இந்த துயர விபத்தில் அவருடைய சகோதரர் ஆண்ட்ரோ சில்வாவும் பலியாகியிருக்கிறார். சோட்டாவினுடைய மரணம் கால்பந்து உலகையை உழைக்கியிருக்கிறது. ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறாங்க. இந்த விபத்து குறித்து வெளியான தகவலின்படி ஜோட்டாவும் அவரது சகோதரரும் தங்களுடைய காரில் சென்றபோது மற்றொரு வாகனத்தை முந்தி செல்லும்போது டயர் வெடித்து இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையிலிருந்து விலகி தீப்பிடித்து எரிந்து இதன் விளைவாக இருவருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போயிருக்கிறாங்க. போர்ச்சுகல் அணி 2019 மற்றும் 2025 இரண்டிலுமே நேஷனல் லீக் கோப்பையில் வெல்வதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். அவரது புத்திசாலித்தனமான நிலைப்படுத்தல், கோல்களை மடிப்பதும் திறமையும் ஆகியவற்றால் போர்ச்சுகல் மிகவும் நம்பகத்தன்மை வீரர்களாக ஒருவராக நற்பெயரை பெற்றார். இவர் மேலும் லிவர்பூல் அணியிலும் நட்சத்திர வீரராக இருந்து வருகிறார். ஜோட்டா மற்றும் அவருடைய சகோதரர் ஆண்ட்ரோவின் மறைவுக்கு பிறகு போர்ச்சுகல் கால்பந்து கட்டமைப்பு ஆழ்ந்த வருத்தத்துகளையும் தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இருக்கும் கால்பந்து ரசிகர்கள் இவங்களுக்காக சோசியல் மீடியா வாயிலாக இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.